ஐயையோ! இது எத்தன பேர் நம்ப போறீங்க, நம்ப போறது இல்லன்னு தெரியல. பட் என்னால வேற வழி இல்ல ப்ரூவ் பண்றதுக்கு. ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நம்புறவங்க நம்புங்க, நம்பாதவங்க நம்பாம போங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னாலயே நம்ப முடியல. செக் பண்ணோனே எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. அப்படி என்ன தானே நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலா நான் ப்ரௌனிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிட்டேன். அது கமெண்ட்ல யார் கரெக்ட்டா போட்டிருக்காங்கன்னு செக் பண்ணும்போது ஒரு ஐடி வந்தது. ஸோ டோட்டல் ப்ரௌனி கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,612. ஸோ சிமிலரா யார் இருக்காங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இட்ஸ் சஞ்சய்ன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட். அது வேற யாரும் இல்லை, என் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட் தான். நாங்க பேசின ஆடியோ போட்டிருக்கேன், நீங்களே கேளுங்க. ஹலோ, கேக்குதாடா? கேக்குது சொல்லுடா. டேய், அந்த ப்ரௌனி வீடியோல கமெண்ட் போட்டு வச்சிருந்தல, என்ன நல்லா வீடியோ கமெண்ட் பண்ணுவேன். ஆஹாண்டா, அந்த டோட்டல் ப்ரௌனி கவுண்ட் யார் கரெக்டா சொல்றாங்களோ 2000. ஆமா ஆமா, சொல்லு. வின்னர் நீதான்டா. ஓத்தா நீ காதுலயே குடுப்படா நல்லா. டேய் சத்தியமாடா, செக் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா கருமா உன் ஐடி வந்திருக்குடா டீம்ல. நான் சரி நான் ஏதாவது தப்பா செக் பண்ணிருப்பேன், டீம்ல இருக்கவங்களையும் செக் பண்ண சொன்னேன். இப்போ வந்து அப்படியே எடுத்து பிராங்க் வீடியோ போடுவேன் ப்ரோ. சரி, உன் நம்பர் அனுப்புறேன், ஜிபே பண்றேன் நம்பர். இதான்டா நம்பர், டேய் அனுப்பு, அமௌண்ட் அனுப்புறாங்க. சரி. அவன் நம்பவே இல்லை, சரின்னு சொல்லிட்டு அனுப்பலான்னும் போது இதில் பாஸ்வேர்டுக்காக தான் கட் பண்ணியிருக்கேன், வேணும்னா டைமிங் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் பேமெண்ட் ஃபெயில், மணி நாட் டெபிட். அவ்வளோதான், நான்லாம் வெறுத்தே போயிட்டேன். ஐயோ, நம்ம சும்மாவே ப்ரூஃபோட காமிச்சாலே நம்ப மாட்டாங்க, இப்படிலாம் வேறு ஆகிட்டு இருக்கே, என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து கால் பண்ணி கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான், அக்கௌண்ட் ஃப்ரீஸில் இருக்குடா, அதனால என் அக்கௌண்ட்டுக்கு வராதுன்னு சொன்னான். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஐடியா வந்தது. சரிடா, நான் ப்ரௌனிஸ் கொரியர் போட்டுறேன்னு சொன்னேன். அவனும் 2000 ரூபாய்க்கு 50 ரூபா ப்ரௌனியே கொரியர் போடுன்னு சொல்லிட்டான். ஸோ ரொம்ப நேரம் பேசினனால ஆடியோ கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த கோஇன்சிடென்ஸை நான் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. நான் சத்தியமாக இவனுக்குலாம் வரும்னு நினச்சி கூட பார்த்தது இல்லை. நிறைய வாட்டி என்கிட்ட கால் பண்ணி கேட்டான், நான் இருந்தாலும் சொல்லவே இல்லடா, ரேண்டமா இருக்கா போக வேண்டியது, அது பார்க்கலாம், உன்னால முடிஞ்ச ட்ரை பண்ணுன்னு தான் சொல்லியிருந்தேன். பட் லக் இப்படி அடிக்கும்னு சொல்லிட்டு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. எனிவேஸ், யார் வின்னரா இருந்தாலும் வின்னர் தான். ஆனா இவன்லாம் வின்னரா வருவான்னு சொல்லிட்டு கனவுல கூட நினைக்கல. எனிவேஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் டேய், நீ எல்லாம் வின்னரா ஆகணும்னு நினைச்சு கூட பார்க்கலடா. அட்ரஸ் பண்ணி வரேன், மெசேஜ் பண்ணி விடுறேன். சரி, அப்ப வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் நானு. சரி, ஓகே. நான் வீட்டுக்கு போய் ரீச் பண்ணிட்டு உனக்கு கால் பண்றேன். சரிடா. ஆ